1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ அன்னாள் ஜெபம் பண்ணி அருமையாய் மொழிந்தருளின நல்ல வார்த்தைகள். எப்பொழுது அவளுக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்த பொழுது அருமையாக மனரம்யமாய் சாமுவேலை பெற்றெடுத்த ஒரு அருமையான பெண்ணாய் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளை செல்வத்திற்காய் கதறி கதறி வருஷந்தோறும் வரும்பொழுதெல்லாம் தேவனுடைய சன்னிதானத்திலே அழுது அழுது தவித்த அன்னாளுக்கு இவ்வளவு ஞானமுள்ள வார்த்தைகள் பேச எப்படி தெரிந்தது? அப்படியானால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாடுகளின் ஊடே கண்ணீரோடே கடந்து செல்லுகிற ஒரு சகோதரன் அல்லது சகோதரி தேவனால் அழகாக உருவாக்கப்படுகிறார்கள். மற்றவர்கள் வெறும் ஃபோட்டோவை பிரிண்ட் அவுட் போட்டது போல உருவாக்கப்படலாம், வாழ்க்கையில் அழகான ஃபோட்டோ போல. ஆனால் அழகான நெகட்டிவாக உருவாக்கப்படுகிறது சிலர். எப்படி அவர்கள் உருவாகிறார்கள்? பாடுகளினூடே கடந்து செல்லுகிற பொழுது அருமையாய் மிக நேர்த்தியாய் உருவாக்கப்படுகிறார்கள். அந்த ஒரு நெகட்டிவ் வைத்துக்கொண்டு எத்தனை ஃபோட்டோனாலும் பிரிண்ட் போடலாம் என்கிற லெவலில் அவர்கள் பாடுகளினுடைய கடந்து செல்லுகிற போது அவ்வாறு உருவாகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த அன்னாள் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். அவர்கள் கர்த்தரோடு நடந்திருக்கிற பொழுது அவர்களுக்கு கிடைத்த வெளிப்பாடுகளை பாருங்கள். அழகாக அவர்கள் அந்த வசனத்தில் பின்னே இருக்கிறதை சொல்லுகிறார்கள். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பூமிக்கு அருமையான அஸ்திபாரங்கள் இருக்கிறது என்பதை அவர்கள் ஆவியிலே கண்டார்கள் போல அவர்கள் சொல்லுகிறார்கள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இந்த வெளிப்பாடெல்லாம் அழகாக அன்னாளுக்கு கிடைக்கிறது. ஆம், பாடுகளினூடே நீங்கள் போகிற நாட்கள் உங்களுக்கு நல்ல வெளிப்பாடுகளும் கிடைக்கிற நாட்கள் தான். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாடுகளினூடே இதுவரையிலும் கடந்து போயிருந்திருக்கலாம். இப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மலரச் செய்கிறார். கடந்த நாட்களை குறித்து கசந்து கொள்ளாதிருங்கள். நல்லது, கர்த்தர் என்னை நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நல்லது என்று சொல்லுங்கள். இங்கு அன்னாள் சொல்லுகின்ற அருமையான வார்த்தைகளை கவனியுங்கள். கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அங்கு அருமையாக எழுதியிருக்கிற இந்த வேத வாக்கியத்தினுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து பார்த்தா, ஏழையான மனிதனை, சிறியவனைன்னு எழுதியிருக்கல, ஏழையான மனிதனை கர்த்தர் புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த அளவு உயர்த்துகிறார்? அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும். இங்கே கவனிக்கணும், சிறியவனையும் எளியவனையும் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்றாரு. அழகா கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ரெண்டு அருமையான ஒரு நேரம். ஒன்று பிரபுக்கள், மேன்மக்கள் மற்றும் தலைவர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்களோடே உட்காரவும் பண்ணுகிறார். அதற்கு அடுத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். இது ஆவிக்குரிய பிரகாரமாக மகிமையுள்ள சிங்காசனம். உலகத்திலே ஆண்டவர் மகிமையுள்ள சிங்காசனத்தையும் கூட சுதந்தரிக்க பண்ணுகிறாராம். இந்த அருமையான வெளிப்பாடு கவனிக்கணும். இது யாருக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கு? புவர் மேன் ஆர் புவர் உமன், ஏழையான மனுஷன், ஏழையான மனுஷி, அவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். சிறியவனைன்றத ஆங்கில வேதாமத்தில் ஏராளமான டிரான்ஸ்லேஷன் சொல்லுது
புவர் ஒன், ஏழையான ஒருவரை அப்படின்னு சொல்லுது. அப்போ பாருங்க, இந்த ஏழைக்கு மற்றும் எளியவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? புழுதியிலிருந்தும் குப்பையிலும் இருந்து உயர்த்துகிறார். நம்பர் ஒன், நம்ம எளிய எல்லையிலிருந்து கர்த்தர் உயர்த்தும் போது நம்முடைய தரைமட்டமான எண்ணங்கள் இருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். நம்முடைய மதியினங்களை தூக்கி எறிய வேண்டும். மற்றவர்களுடைய உடை, அல்லாவிட்டால் அவர்களுடைய அழகு, அவர்களுடைய முடி, அவர்களுடைய போகிற பைக்கு, காரு, இதெல்லாம் பற்றி பேசிகிட்டே இருக்காங்க பாருங்களேன். மதியினமும் நேரம் போகவில்லை என்கிற வம்பர்கள், மதியினர்கள் செய்கிற ஒரு செயல்பாடு. அதற்கெல்லாம் தூரமே வெளியே வந்தால் கர்த்தர் நம்மை பிரபுக்களோடு கூட உட்கார பண்ணுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு ஏழை பிரதர், நான் ஒரு ஏழை பெண் பிரதர், நான் இந்த செய்தியை தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிடுங்க. நாளானது வரும், தேவன் உங்களை மகிமையான பிரபுக்களோடு கூட உட்கார பண்ணுவார். தேசத்தின் தலைவர்களோடு உட்கார பண்ணுவார். மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது போல உங்களுக்குரிய மகிமையுள்ள சிங்காசனத்தை ஆண்டவர் சுதந்தரிக்கவும் பண்ணுவார். நித்தியத்திலே என்றைக்கும் வாழ்ந்திருக்க அவர் அப்படி உயர்த்துவார். ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை கூட. சாமுவேலை பற்றி அறியாமலே அன்னாளின் வாயிலிருந்து புறப்படுகிறது. இது ஒரு அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை கூட. சாமுவேலை பற்றி அறியாமலே அன்னாளின் வாயிலிருந்து புறப்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பின் நாட்களில் எடுத்து பாருங்கள். வேதாமத்திலே நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 சாமுவேல் 9:13 அதிலே சாமுவேலை பற்றி சொல்லுகிறார்கள். நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்த உடனே மேடையின் மேல் போஜனம் பண்ண போவதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வருமட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள். பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள், இந்நேரத்தில் அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள். சாமுவேல் பாருங்கள், ஒரு இடத்திலே ஒரு ஊருக்கு போனால் அங்கு பலி விருந்து என்று சொன்னால் அங்கு இருக்கிற பிரபுக்கள் அவர்களோடு கூட உட்காருவார். இவர் ஆசீர்வதித்தால் ஒழிய யாரும் ஆகாரம் சாப்பிட மாட்டாங்க. இந்த சாமுவேலை பாருங்க, தான் முதல் பெருசபா மட்டும் ஒரு தீர்க்கதரிசியாக வைத்தார். அருமையாய், அற்புதமாய், மகிமையான விதத்திலே இவருடைய சொல்லுக்கு இஸ்ரேல் முழுவதும் கட்டுப்பட்டது. ராஜாக்களின் காலம் ஆரம்பிக்கும் முன்பதாக மறைமுகமாக இவரை கொண்டு கர்த்தர் அருமையாய் தம்முடைய அரசாட்சியிலே மகிமை அடைந்தார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறதில் மகிமை அடைந்தார். இந்த தீர்க்கதரிசியை பாருங்க, இந்த சாமுவேலை கொண்டுதான் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இந்த சாமுவேலை கொண்டுதான் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். வா, பெரிய 2 ராஜாக்களும், இஸ்ரவேலிலே முதலாவது வந்த 2 ராஜாக்களும் இவர் கையினால் அபிஷேகம் பெற்றவர்களாமே. எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். ராஜாக்களோடு உட்கார, ஆம், மேன் மக்களோடு உட்கார, அவர்களை போஜன பந்திக்கு பலியிட்ட பிறகு உண்ணும் உணவுக்கு அழைக்க எவ்வளோ ஒரு மகிமையான ஸ்தானம். இந்த எளிய குடும்பத்தில், ஏன் இந்த குடும்பத்தை எளிய குடும்பம்னு சொல்றேன்னா, இவர்களுக்கு நல்ல வசதி கொஞ்சம் இருந்திருக்குன்னு தானே நம்ம சொல்ல முடியும்னா, வருஷந்தோறும் பலியிட வரும் பொழுது சாமுவேலுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள்னு வேதம் சொல்லுது. அதிலிருந்தே அவங்களுடைய நிலைமையை பார்த்துக்கிடணும். ஒரு எளிய லெவல் தான். அநேக உடைகளை ஒவ்வொரு வருடாந்தரம் கொண்டு வருவாள்னு போடலை, ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒரு எல்லையிலிருந்து கர்த்தர் எடுத்தார், பிரபுக்களோடு உட்கார பண்ணினார். மகிமையுள்ள சிங்காசனத்தை அருமையாய் சுதந்திரிக்கவும் பண்ணியிருப்பார். இந்த சாமுவேலை உயர்த்துகிறார் என்றால் அவரிடத்தில் என்ன குணம் இருந்தது? ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவரிடத்தில் என்ன குணம் இருந்தது என்றால் துப்புரவு, கை சுத்தம் அவரிடத்தில் இருந்தது. வேதாமத்தில் நான் வாசிக்கிறேன், 1 சாமுவேல் 12:3 சாமுவேல் சொல்லுகிறார், இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும்
அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். இப்போ கவனிக்கணும், இவர் தான் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. கர்த்தர் இவரை கொண்டு செய்தார் என்ற வெளிப்பாடு இவருக்கு இருக்கிறனால இவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். இவர் தான் அவங்கள அனாயின்ட் பண்ணால் கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சார். பார்த்தீங்களா, என்ன ஒரு தேவனுடைய மகிமை திருடாத துப்புரவான குணம். வேதத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அடுத்து, நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், நான் யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் ஜாடையாயிருந்தேன் சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவர் ஒரு தீர்க்கதரிசி. தேசம் முழுவதும் இவருக்கு கீழே கட்டுப்பட்டிருக்கிறது. இவர் சொன்னால் இவர் தான் ராஜானா அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தீர்க்கதரிசியின் கையில் துப்புரவு இருந்தது. உண்மையும் ஒரு பக்கம், துப்புரவு என்பது அப்பழுக்கற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம், கை சுத்தமான நிலை. வேதாமத்தில் 1 கொரிந்தியர் 5:8 என்ன சொல்லுகிறது? ஆகையால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, கெட்ட குணம் பொல்லாப்பு செய்கிற குணம் அதோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகை ஆசரிக்க கடவோம். கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கும் போது துப்புரவு உண்மை இந்த 2 குணங்களோட நம்ம ஆசரிக்கணுமா? அவர்கிட்ட என்ன குணம் இருந்துச்சு? துப்புரவு. சாமுவேல் பார்த்தீங்களா, என்ன ஒரு அருமையான சாட்சி. இதனால தான் கர்த்தர் இவரை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாமத்தில் இவ்வாறு உயர்த்தப்பட்டு ஏழை லெவலிருந்து உயர்த்தப்பட்டவர்களை நீங்கள் பார்க்கலாம். அதில் தாவீது, அவர் எப்படிப்பட்டவர்னா, அவரும் வேதத்தில் எழுதியிருக்கு பாருங்களேன், சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிற அப்படின்னா மண்ணோடு மண்ணாக உட்கார்ந்துருக்கிற நிலை. அவர் ஒரு ஆட்டிடையன். ஆடு மேய்க்கிறவங்க சேர் போட்டு அல்லது ஈஸ்ட் சேர் போட்டால் உட்காந்துருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு மரத்தடியில் உட்காந்துருப்பாங்க, மண் மேட்டின் மேலே படுத்துக்கிடுவாங்க. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்துக்கிடுங்க, அந்த எளிய எல்லையிலிருந்து புழுதியிலிருந்து உயர்த்துகிறவர் தாவீதை உயர்த்தினார். இந்த முன்னமே பேசினே அந்த சாமுவேலை வச்சு அபிஷேகம் பண்ண வச்சு ராஜாவாக ஒரு நாள் மாற்றினார். அவர் எப்படி, எதனால விசேஷ விதமாக ஒரு எளிய ஒரு சிறுவனா, கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சிறுவனாக இருந்த அவரை இதே போல தேசத்துக்கே மகிமையான எல்லையில் ராஜாவாக உட்காரும்படி உயர்த்தினார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு விசை உயர்த்திட்டார் இல்லையா? அப்படிப்பட்ட காரியத்துக்கு அவர்கிட்ட என்ன குணம் வேதம் கண்டுபிடிக்கிறது, நம்ம கற்றுத்தருகிற வேதத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 78:72, இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். சமஸ்த இஸ்ரவேலை நடத்தினதில் ஃபுல் டீட்டெயில் நமக்கு ரிப்போர்ட் வரல, ஆனால் இங்கே ஒரே வசனத்தில் வந்துருச்சு ரிப்போர்ட். அவர் என்ன செய்தாராம்? இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்தார். இருதயம் சொல்லும், இதை செய்யாத, இதை செய்யி, இது மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு பேசும். அந்த இருதயத்தின் உண்மையின்படியே அவர் ஜனங்களை மேய்த்தார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எந்த எல்லையிலும் உண்மையாக எல்லாவற்றையும் செய்ய, தாவீது போல உங்கள் கைகளை எவ்வளவு கர்த்தர் கொடுக்குறாரோ அதில் உண்மையாக இருங்க. உங்கள் செயல்பாட்டில் உண்மையாக இருங்க. அப்பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார், மகிமையான எல்லைக்கு கொண்டு செல்லுவார். உண்மையாக நீங்கள் இருங்க. எந்த ஒரு பொய்க்கும் இடம் கொடுக்காதீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் 10 கட்டளைகளை குறித்து மற்றும் ராஜரீக பிரமாணமாக 2ஆக அதை கொடுத்திருக்கிறாரே, அதில் நம்ம எதை விடுறோமோ, எதை கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பாதாளத்தின் வல்லமைகள் ஏறி உங்களோடு போராட முடியும். அதில் ஒன்று பொய் சாட்சி சொல்லுதல். இப்போ நீங்கள் ஒரு கையெழுத்து போடுறீங்க உங்களுடைய
ஆஃபீஸ் லெட்ஜரில் 9:5 அது ஒரு பொய்யான சாட்சி தானே. கையெழுத்து போட்டோன்னே அது ஒரு பொய் சாட்சி ஆகுது இல்லையா? பொய்யும் பொய் சாட்சியும் 2 கலந்துருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறது. அப்போ பொய் சொல்லாதீங்க. பொய் இல்லாத வாழ்க்கை, உண்மையின்படி நீங்கள் வாழ்ந்தீங்களானா வேதம் சொல்லுகிறது, ஏழையானவனை, புவர் மேனை, புவர் உமனை கர்த்தர் உயர்த்துவார். ஏழையானவனையும் தேவன் உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுவார். எவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஹல்லேலூயா. வேதாமத்திலே நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆதியாகமம் 39:9. இது யோசேப்பை பற்றியது. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார் யோசேப்பு. அப்போ ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த யோசேப்பு எங்கேருந்து வந்தார் பாருங்க. எங்கேருந்து வந்தார் தெரியுமா? அவரை அண்ணன்மார் எல்லாரும் சேர்ந்து குழியில் போட்டாங்க. சகோதரர்கள் அவரை குழியில் போட்டாங்க. அங்கே என்ன கிடந்திருக்கும்? வெறும் புழுதியும் தூசியும் கிடந்திருக்கும். அந்த புழுதியிலிருந்து கர்த்தர் எடுக்கிறார் பார்த்தீங்களா? அதான் கர்த்தரின் செயல். அப்போ தான் இவனை வித்துருவோன்னு சொல்லி ஒரு ஐடியா சகோதரருக்கு வந்து திரும்ப எடுக்கிறாங்க பார்த்தீங்களா குழியிலிருந்து. அதுதான் புழுதியிலிருந்து எடுத்து கர்த்தர் பிரபுக்களோடு உட்கார பண்ணுறார். முதல்ல பிரபுக்களோடு எங்கே உட்கார பண்ணுறாரு? இவரை போத்திபாருடைய வீட்டில் வேலை செய்ய வைக்கிறார். அவரும் ஒரு நல்ல ஒரு மனுஷன், நல்ல கண்ணியவான். அவர் கிட்டத்தில் இருக்க வைக்கிறார். அதன் பின்பு பாருங்க, போத்திபாருடைய மனைவி இவர் மேலே பழி போட்டப்ப சிறையில் இருந்தப்பையும் 2 அருமையான அதிகாரிகள் இவருக்கு அருகாமையிலே இருந்தாங்க. பார்த்தீங்களா? எங்கே போனாலும் நீங்கள் ஒரு எளிய நபராக இருக்கலாம், புழுதியிலிருந்து கர்த்தர் எடுத்தாலும் நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா பிரபுக்களோடு ஒரு நாள் உட்கார வைப்பார். ஒரு நாள் ராஜாவுக்கு அடுத்தபடியாக பிரதம மந்திரி, கிங்ஷிப் வேற, அதுக்கு அடுத்தபடியாக பிரைம் மினிஸ்டரா அமர்ந்தார். பிரதம மந்திரியாக அமர்ந்தார் யோசேப்பு. ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அமர்ந்த பொழுது அடடா எவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த யோசேப்பு அவளை உயர்த்துறதுக்கு என்ன காரணம்? எத்தனையோ ஏழை எளியவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ மனுஷர் சகோதரர்கள் இருக்கிறாங்க. இவரை உயர்த்துறதுக்கு காரணம் பரிசுத்தம். பார்த்தீங்களா? தேவனுக்கு விரோதமான அந்த பாவத்தை செய்கிறது எப்படி? தனிமையான இடம், ஒரு சிற்றின்பத்தை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டா என்ன? ஆண்டவர் எப்படி எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார்ல அப்படின்னு அவர் நினைக்கல. எப்படினாலும் அறிக்கட்டுகள் எல்லாம் தன்னை வணங்கும், சூரியனும் சந்திர நட்சத்திரங்களும் தன்னை தலை பார்த்து கண்ணியமாய் கனம் பண்ணும் அப்படின்றதெல்லாம் எப்படி நிறைவேறும்? தேவனே காட்டிட்டார். தன் தகப்பனும் தாயும் சகோதரரும் தனக்கு முன்னே வந்து தாழ்த்தி நிற்பார்கள் என்ற ஒரு தீர்க்க தரிசனமாக வந்த சொப்பனத்தை குறித்து இவ்வாறு நான் விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாருடைய அறிக்கட்டுகளும் தன் அறிக்கட்டுகளை வணங்கின்றது போல இருந்தது. இவ்வாறு எதிர்காலத்திலே அவருக்கு நடக்கப் போகிறதை தீர்க்க தரிசனமாய் சொப்பனத்திலே கண்டதை குறித்து இங்கு நான் சொல்லுகிறேன். இந்த ஒரு பெண்மணி பாவத்துக்கு அழைக்கிறார்கள். யாரும் வீட்டில் இல்லை, கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு போகலான்னு இல்லை. அந்த பரிசுத்தத்தை நிமித்தம்தான் தேவன் பிரபுக்களோடு உட்கார பண்ணி மகிமையுள்ள சிங்காசனத்தில் அவரை சுதந்திரிக்கும் பண்ணும்படி தேவன் இறங்குகிறார். பரிசுத்தம். ஒருவேளை உங்களை தூர இடத்துல படிக்க வச்சு பிள்ளைய உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி காலேஜில் உங்களை விட்டுருக்கலாம். நீங்கள் இந்த நேரத்தில் கூட விருதுநகரில் அல்லது சென்னையில் நீங்கள் கல்லூரியிலே பயிலுகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். யாரும் உங்களை பார்க்கல, யாரும் உங்களை கட்டுப்படுத்த இல்லைன்ற அந்த சூழ்நிலையில் உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் மும்பை பட்டணத்தில் இருக்கலாம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. படிக்கிற மாணவ மாணவியரே, நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு இருந்தீங்கன்னா
நாளானது வரும். ஒரு 10, 15 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ ஆண்டவர் உங்களை அருமையாக ஜாம்னு உயர்த்தி வச்சிருவார். உங்களை ஏராளமானோருக்கு தலைவராகவே உட்கார வைப்பார். அநேகர் உங்களை வந்து பார்த்து கை கொலுக்க காத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட மகிமையான எல்லைகளை சுதந்திரிக்க உங்கள் பரிசுத்தத்தை எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தூர தேசத்தில் யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டது போல, தூர ஊர்களில் இருந்தாலும் தூர தேசத்தில் இருந்தாலும் உங்கள் பரிசுத்தத்தை கெட்டியாய் பிடித்துக் கொள்வீர்களானால் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்துவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சாமுவேல் என்றால் துப்புரவு, தாவீது என்றால் தன் உண்மை, யோசேப் என்றால் பரிசுத்தம். இவர்களெல்லாம் உயர்த்தப்பட்டதற்கு காரணம் இதுதான். வேதாமத்திலே நாம் பார்க்கிற இந்த 3 குணாதிசயம் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்குல இருந்து கரெக்டாக இருந்தால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், எண்ணி 13 ஆண்டுகளில் பெரிய அளவில் உயர்ந்துடும். எப்படி அது எப்படி பிராபசியாக சொல்கிறீங்க அப்படின்னா, ஏறக்குறைய 17 வயதை நிரம்பியவராக யோசேப் இருந்தார். கர்த்தர் அவரை உயர்த்திட்டாரா இல்லையா? ஏறக்குறைய 30 வயதில். தாவீதும் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் ஓடினார், அப்புறம் உயர்ந்துட்டார் இல்லை. அதனால் உதாரணத்துக்கு நீங்கள் மனசில் வைக்கணுன்றதுக்காக ஒரு ஓமையாக சொல்கிறேன். ஒரு 10, 13 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ துப்புரவு, உண்மை, பரிசுத்தம், இதெல்லாம் காத்து நீங்கள் ஓடி பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரபுக்களோடு கூட நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்க ஒரு நாள். ஆடாடா, அவர்களோடு நீங்கள் இருந்து மனரம்யமாய் சந்தோஷமாய் கர்த்தரை துதிபாடுவீர்கள். அதன் பின்பு பரலோகத்திலும் மகிமையுள்ள சிங்காசனம், சாதாரணதல்ல, மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும் பண்ணுகிறார். ஒரு சிறு ஜெபம் செய்யட்டுமா? ஏன் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, கர்த்தாவே தேவரீர், இதோ இந்த அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தாவே நீர் உம்முடைய கரம் நீட்டி ஒவ்வொருவரையும் ஆதரிப்பீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவருக்கு தேவையான நன்மையை தாருமையா. பிரபுக்களோடு என்னை உட்கார பண்ணுவார், மேன்மக்களோடு அதிகாரிகளோடு தேச தலைவர்களோடு என்னை உட்கார பண்ணுவார் என்று சொல்லி மகிழ்ந்து கழிகூற பண்ணும் கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளை அருமையாய் வழி நடத்தும். உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக, சஞ்சலத்தை மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்பீராக. நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். நாளானது வரும், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுவீர் கர்த்தாவே. இன்று முதல் ஆகவே துப்புரவு, உண்மை, பரிசுத்தம், இந்த 3ஐயும் கெட்டியாய் பிடித்து கொண்டு ஓட பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.